எந்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ எப்படி திராவிட மாடல் ஆகும்? அந்த காமராஜர் உயிரோட இருக்கு, நீங்க காமராஜர் எதிர்த்தீங்க. அந்த மதிய உணவு திட்டத்துக்கு இன்னும் மேல கொண்டு போன எம்ஜிஆர், அந்த எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் நீங்க எதிர்த்தீங்க. அப்புறம் எப்படி அது திராவிட மாடலான நூன் மீல் ஸ்கீமோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோ ஆக முடியும்? மதிய உணவு திட்டம் அது காமராஜர் கொண்டு வந்தது, அது எப்படி திராவிட மாடல் ஆகும் அப்படின்னு கேட்டார். நாம எந்த அரங்கத்துல இருக்கோம் தெரியுமா? இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? தி நகர்ல தியாகராயர் நகர். இந்த அரங்கத்தின் பெயர் தியாகராயர் அரங்கம், சர்பிடி தியாகராயர் அரங்கம். அந்த சர்பிடி தியாகராயர் யார்? அவர்தான் சென்னை மாநகர மேயராக இருக்கும் போது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னாலேயே நம்முடைய அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய முயற்சியில் பல இடங்களில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திவானாக இருந்த கலிஃபுல்லா சாஹிப் அந்த சமஸ்தானத்துக்குள்ள மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு முன்னாலும் கூட சின்ன சின்ன அளவில் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. பெரிய அளவில் ஒரு அரசின் திட்டமாக அதை கொண்டு வந்தவர் சர்பிடி தியாகராயர். எனவே அது திராவிட மாடல் தான். தேசிய கல்விக் கொள்கையில சொல்லிட்டோம் காலை உணவு திட்டம் கொண்டு வரணும்னு, பேப்பர்ல எழுதி வச்சீங்க. நடைமுறை எந்த மாநிலத்தில் படுத்தினீங்க அதை சொல்லுங்க. நீங்க சொன்ன கொள்கை தானே உங்க கூற்றுப்படி பார்த்தா. ஆனால் ஒரு பிஜேபி ஆளும் மாநிலத்தில் கூட காலை உணவு திட்டம் இல்லையே. ஏன்? தமிழ்நாட்டில் மட்டும்தானே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தானே இருக்கு. எந்த மாநிலத்தில் இருக்கு? உலகத்திலே எங்கேயும் கிடையாதுங்க. நம்ம கொண்டு வந்த பிறகுதான் இன்றைக்கு பல நாடுகளிலும் கூட அது வெளிப்படுகிறது. நம்மளை பார்த்து செஞ்சாங்க நான் சொல்ல வரல, ஆனால் நாம் தான் அதற்கு முன்னோடியாக இருக்கிறோம்.